வணக்கம். இன்னைக்கு நாம வந்து ஹார்ட் அட்டாக் பர்ஃபெக்ட் ஹெல்த்தி இருக்கிறவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்கிறவங்களுக்கு வருது, ஏன் வருது அப்படின்னு பார்க்கணும். முன்னாடிலாம் ஏஜ் பர்சன், அதாவது அபவ் 40 இயர்ஸ்க்கு மேல உள்ளவங்க ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ வந்து ரொம்ப இளைஞர்களுக்கு அடிக்கடி ஹார்ட் அட்டாக் வந்து, அதுவும் பர்ஃபெக்ட் ஹெல்த் வச்சிருக்கவங்களுக்கு வருது, ஏசா வருது அப்படின்னு பார்ப்போம். இந்த இருதயத்துல வந்து பிளேக்னு சொல்லக்கூடிய இருதய அடைப்பு, அதாவது ரத்த குழாய் வரக்கூடிய ரத்தம் உடைஞ்சு பிளேக் அப்படிங்கிறது வந்து இருந்தது அப்படின்னா, அது ரத்த குழாயை அடைச்சு ரத்தம் போது தடுக்கிறதுனால, ஆக்சிஜன் சப்ளை குறையறதுனால வந்து ஹார்ட் அட்டாக் வரலாம். அதனால வந்து நெஞ்சு வலி வரலாம், ஸ்ட்ரோக், அதாவது ஒரு கை கால் எடுத்து இந்த மாதிரி பண்ணேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மெடிசின் எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு சிங்கிங் பிளாக் இருந்ததுன்னா நமக்கு வந்து ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுவோம். ரொம்ப இருந்ததுன்னா சர்ஜரி பண்ணுவோம். ஸோ நாம் வந்து இதெல்லாம் நம்ம வராமல் தடுக்கிறதா நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, எக்ஸசைஸ் நல்லா பண்ணோம்னா ஹார்ட் வந்து நல்லா இருக்கும், இருதய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படின்னா அது வந்து ரொம்பவே தவறு. நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், ஆனால் அது வந்து மிதமான எக்ஸசைஸாக பண்ணணும். என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்? நம்ம வந்து வாக்கிங் போகலாம். வாக்கிங் போகும்போது ஏரோபிக் எக்ஸசைஸ், அதாவது ஆக்சிஜன் நிறைய இருக்கிறது ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணலாம். சின்ன சின்ன ஜாக்கிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், மசில்ஸ் டைட்டனிங், மசில் வீக்கனிங், அந்த 2 எக்ஸசைஸும் பண்ணலாம். எக்ஸசைஸ் எப்பவுமே வந்து மிதமான எக்ஸசைஸ் பண்ணால் நமக்கு வந்து இருதயம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதை தவிர நம்ம வந்து ரொம்ப சிவியர் எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, ரத்த குழாயில் வந்து ரப்சர், சின்ன சின்ன பிளாக் வெசல்ஸ் வந்து ரப்சர் ஆகலாம். அப்புறம் சில கொரோனரி, அதாவது இருதயத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ரத்த குழாய் கொரோனரி, அந்த கொரோனரியில வந்து கால்சியம் படிஞ்சு அது வந்து ரொம்ப ஆபத்து வந்து. சில சமயங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ரத்தம் உடம்பு ஃபுல்லா சுற்றப்பட்ட மகாத்தமிழ் அயோட்டா, அது கூட நமக்கு வந்து ரப்சர் வந்து ஏற்படும். எப்பெல்லாம் ஏற்படுறது அப்படின்னா, ரொம்ப சிவியர் எக்ஸசைஸ், ரொம்ப மணிக்கணக்கா எக்ஸசைஸ் பண்றவங்க, இப்போ வந்து மராத்தான் போடுறவங்க, ஹெவி லிஃப்டிங் பண்றவங்க, இவங்கெல்லாம் இந்த மாதிரி வரக்கு வந்து நம்ம சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ எக்ஸசைஸ் பண்றவங்க வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படிங்கிற, செஸ்ட் பெயின், அப்புறம் திடீர்னு நெஞ்சு வலி வருது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இதை வந்து அவங்க உணர்ந்துருக்கணும். ஒவ்வொரு ஜிம்லையுமே வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது இதெல்லாம் ட்ரெயினருங்க வந்து கண்டிப்பாக இருக்கும். இது ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் வராது. சடன்லி லைஃப் ஸ்டைல் ரொம்ப திடீர்னு வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ரொம்ப அதிகமாக வரும். அதனால சடன் ஹார்ட் அட்டாக் வரும்போது என்ன ஆகும்னா, படபடப்பு, நெஞ்சு வலி, தலை சுத்து, வியர்வை, இதெல்லாம் வரும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் அவங்க வந்து ட்ரெயின் ஆகிற மாதிரி அவங்களுக்கு முதல்லயே அந்த ஜிம்மு கருவெல்லாம் வந்து சொல்லி தந்துடும். ஜிம்முலையுமே அதுக்கு ஏற்பாடு சரியான முன்னேற்பாடுலாம் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம் வரும்னு வந்து கட்டாயம் கிடையாது, ஆனா வரலாம். அதனால ஆல் யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களே ரொம்ப கவனமா இருங்க, இருதயத்தை வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க.